திருவண்ணாமலை அண்ணாமலையாரின் சிறப்புகளை குறித்து பக்தி பாடகர் வேல்முருகன் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதை பார்க்கலாம். அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. திரு அண்ணாமலை அப்படின்னாவே நம்ம மகா கார்த்திகை தீபம் தான். இந்த கார்த்திகை மாதத்தில் இதில் ஐயப்பனுக்கும் மாலை போட்டு விரதம் இருப்பார்கள். அதே மாதிரி அண்ணாமலையாருக்காகவும் மாலை போட்டு விரதம் இருப்பாங்க. இந்த டிசம்பரில் கார்த்திகை மாதங்கிறது மக்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாதம். ஏன்னா மார்கழி மாதத்தில் காலையிலேயே இந்த பனியிலையும் இந்த குளிரில் எழுந்து நம்ம ஏரிலேயே குளங்களிலேயே நீராடி இறைவனை வணங்கி அந்த திருநீரை பூசி நம்ம ஒரு பக்தி விதமாக வீட்டிலேயோ இல்லை கோயில்கள்லேயோ நம்ம இந்த தீபத்தை ஏற்றி முதல் ஒரு தீபத்தை ஏற்றி மற்ற 4 தீபத்தையும் ஏற்றி 5 தீபத்தை நம்ம கார்த்திகை தீபத்தில் இல்லங்கள் வாசல்லையும் அதேமாரி வீட்டில் பூஜை அறையிலையும் ஏற்றி நம்ம வழிபடும் பொழுது எப்படி இந்த தீபம் எரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளியாக நம்மெல்லாம் இருக்கணும். எந்த கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது, நோய் நொடி இல்லாமல் வாழணும், நிறைய சூழல்கள்லேருந்து நம்ம விடுபடணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம தீபம் ஏற்றி அண்ணாமலையாரை நினைத்து வணங்கும் பொழுது நமக்கு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால தான் அந்த விளக்கில் கூட மேலே மஞ்சள் தடவி அதுக்கப்புறம் இந்த வெள்ளை திரியை எடுத்து நெய் ஊற்றி நம்ம ஏற்றுவோம் வழக்கம். அப்படி ஏற்றி வணங்கும் பொழுது அன்னையிலேருந்தே நம்மளுடைய கவலைகளும் கஷ்டங்களும் ஒரு திரியாக கொளுத்தி வணங்கும்பொழுது நமக்கு அது நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவர்கள் எல்லாருமே. அப்படி இந்த திருக்கார்த்திகையில் உலக மக்கள் எல்லாரும் அண்ணாமலையரை நினைத்து அந்த திருக்கார்த்திகையினுடைய இந்த தீப ஒளியை பார்த்து வாழ்க்கையில் எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்லி நம்ம அண்ணாமலையாரை வேண்டிப்போம். அண்ணாமலையாரை நம்ம வேண்டிப்போம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. நடக்கிறேன் நடராசன் திருமயன் அண்ணாமலை கிரிவலத்தை காலால அடக்கிறேன். படிக்கிறேன் தேவாரத்தை படிக்கிறேன். தென்னாடுடைய சிவநாமம் தேனாக குடிக்கிறேன். நிலா வெளிச்சந்தான் தனையில் தெரியுது, ஐயா மனசுதான் உள்ளம் குளிருது. அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமலைக்கு அரோகரா, உதவி செய்யி சதாசிவா. திருக்கார்த்திகை அண்ணாமலைக்கு அரோகரம். ஆலகால நீண்ட சிவ நீலகண்டனேன், ஓமைந்தெழுத்தை ஓதினாலே சூழும் இன்பமேன். காலை மலர் கொண்ட எழில் மகாதேவனேன், காலை மலர் கொண்ட எழில் மகாதேவனே, இந்த மண்ணும் விண்ணும் காக்குகின்ற கண்ணுதலானே. ஆலகால அண்ணாமலை நீண்ட ஜகனேன், ஓமைந்தெழுத்தை ஓதினாலே சூழும் இன்பமே. அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமலைக்கு அரோகரா. எளியவர்களும் தேடிச் சென்று தரிசிக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கின்ற அந்த திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட இருக்கிறது. சுமதி ஸ்ரீ பஞ்சமூர்த்திகளினுடைய ஊர்வலம் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுதும் ஒரு உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. அது குறித்தும் தீப வழிபாட்டினுடைய சிறப்பு குறித்தும் சொல்லலாம். பஞ்சமூர்த்திகள் புறப்பாட்டில் அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்பாளோடு தீப தரிசன மண்டபத்திற்கு எழுந்தருளி இருக்கிறார். ஆடிக்கொண்டே வருகிறார், ஆடிக்கொண்டே வருகிறார். உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன், உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே என்ற ஞானசம்பந்த பெருமன் போற்றி பாடினாரே. அண்ணாமலையாரை யாரெல்லாம் கை தொழுகிறார்களோ அவர்களுடைய கர்ம வினை அருந்து போகும் என்று அவர் பாடினாரே. அந்த அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்பாளோடு தீப தரிசன மண்டபத்திற்கு எழுந்தருளி இருக்கிறார். ஆடிக்கொண்டே இருக்கிறார், ஆடிக்கொண்டே இருக்கிறார் அண்ணாமலையார். ஆதி பரநாட அங்கை அனலாட ஓதும் சடையாட உண்மத்தம் உற்றாட பாதி மதியாட பாரண்டம் மீதாட ஆடிக்கொண்டே இருக்கிற அந்த அண்ணாமலையாரை நாம் புதிய தலைமுறை மூலம் தரிசனம் செய்கிறோம். அவனுடைய திருமுகத்தை மிக அருகிலிருந்து பார்க்கிறோம். உண்ணாமுலை அம்மனும்
அண்ணாமலையாரும் அங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். ரொம்ப அழகா உண்ணாமுலையம்மை பிள்ளை தமிழ்ல இவள் எப்பேற்பட்ட அம்பாள் என்று மகாவித்வான் பாடுகிறார். மருள் ஏரியை பவ பிணிக்கு மருந்தே வருக. இங்கே வந்திருக்கக்கூடிய அம்பாளை பார்த்து அவர் சொல்கிறார், மருள் ஏறிய பவ பிணிக்கு மருந்தே வருக, வாழ்வழிக்கும் மணியே வருக, மனம் விளக்கும் மதியே வருக, குறையாத பொருளே வருக, மாற்றறியா பொன்னே வருக, பொன்னாய பூனே வருக, வேதாந்த பொலிவே வருக, சித்தாந்த தெருளே வருக, சிவஞான தேனே வருக, திருவாளர் தேடி வைத்த பேரின்பே திருளே வருக, அருந்தா முளையாய் வருக, அலகில் விளையாட்டு அயரும் எங்கள் அம்மே உண்ணாமுலையே வருக வருக என்று உண்ணாமுலை பிள்ளை தமிழில் பாடியது போல அம்பாள் இங்கே வந்து நிற்கிறாள். கூடவே அண்ணாமலையாரும் இருக்கிறார், ஆடிக்கொண்டே வருகிறார்கள். மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைத்தந்த பிரம்மனாட கோணாட வானுலகு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தான் ஆட குண்டலம் இரண்டாட தண்டை புலி உடை ஆட குழந்தை முருகேசன் ஆட ஞான சம்பந்தரோடு இந்திராதி 18 முனி அட்ட பாலகரும் ஆட நுரை தும்பை அருகாட நந்தி வாகனம் ஆட நாட்டிய பெண்கள் ஆட என்று எல்லாம் ஆட ஆட அங்கே அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் தீப தரிசன மண்டபத்திற்கு எழுந்தருளி அவர்கள் ஆடிக்கொண்டே பக்தர்களுக்கு தரிசனம் தருகிற அந்த காட்சியை மிக அழகாக புதிய தலைமுறை மூலமாக நாம் தரிசனம் செய்தோம். அம்பாளினுடைய அந்த அலங்காரத்தை பார்க்கிறோம். அவளுக்கு பின்னால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜடை அலங்காரத்தை கூட நாம் அவ்வளவு அழகாக இங்கே தரிசனம் செய்கிறோம். மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள். அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் மிக மிக அருகிலிருந்து பார்க்கும் பாக்கியம் புதிய தலைமுறை மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது.